ஹலோ எவ்ரிவன். ரொம்ப நாளாக வீடியோ போடல. ஏன்னா எல்லாருக்கும் மாறி மாறி உடம்பு சரியில்லை. அதனால் இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வீடியோவே கிருஷ்ண ஜெயந்தி. லேட்டாக விஷ் பண்ணுறேன். ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. அன்றைக்குமே என் பையனுக்கு வந்து முந்தின நாள் ஒரே ஃபீவர், வாமிட். அதனால் நாங்கள் எல்லாமே லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எல்லாருமே நல்லாயிருக்கோம். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எங்களுடைய ப்ரிப்பரேஷன், கிருஷ்ண ஜெயந்தி ப்ரிப்பரேஷன், நாங்கள் என்னென்ன பண்ணோம், இப்படி ஈவினிங்களை வச்சுக்கிட்டு என்னால் எவ்வளோ முடிஞ்சதோ அவ்வளோ பண்ணேன். ஸோ அதை என்ன பண்ணேன்னு பார்க்கலாம். போலாமா? குளிச்சுட்டு வந்து உக்காந்துட்ருக்கான். எதுவுமே ட்ரெஸ் போட மாட்டேன், அடம் முடிச்சுட்டு உக்காந்துட்ருக்கான் அவன். ஃபஸ்ட்டு என்னென்ன சமைக்க போகிறேன்னா எல்லாத்தையும் நான் முதல்ல ஊற வச்சுட்டேன் ஒரு 1/2 அன் ஹவருக்கு. இது கத்திரிக்காய் கொஸ்ஸு. நான் எப்படியும் வெண்பொங்கல் தான் செய்வோம் கிருஷ்ண ஜெயந்திக்கு. அதுக்கு சைட் டிஷ்க்கு கத்திரிக்காய் கொஸ்ஸு, பாசிப்பருப்பு, பச்சை கத்திரிக்காய் நீட்டாக இருக்கும். அந்த பச்சை கத்திரிக்காய் தான் இதுக்கு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம், தக்காளி, 4 பச்சை மிளகா, மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு ஒன்றா வெந்துக்கிட்டு இருக்காங்க. இது நல்லா கொஞ்சம் பால் ஆனோடனே குக்கரில் விசில் போட்டு 4 விசில் போட்டு தாளிக்க வேண்டியது தான். இப்போது ஸ்பெஷலாக எங்கள் அம்மா எப்போவுமே சொல்கிறது, கிருஷ்ண ஜெயந்தினா கண்டிப்பாக குழந்தைங்க வீட்டில் இருந்தால் எண்ணெய் கடாய் வைக்கணும், முறுக்கோ ஏதோ ஒன்று செய்யணும். ஸோ இது நான் ரெடி மிக்ஸ் தான் வாங்கினேன். இந்த பிராண்ட் நல்லாயிருக்கும், மதுரா முறுக்கு மாவு. ஸோ நான் அப்படியே அந்த ஃபுல் பேக்கெட்டும் போட்டேன். ஏன்னா முறுக்கு தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே என் ஃபேவரெட். அதனால் அந்த ஃபுல் பேக்கெட்டும் அப்படியே போட்டுட்டு நம்ம பண்ணிடலாம். இது எப்படியும் இதில் ஒரு 50 முறுக்காவது கண்டிப்பாக வரும். ஸோ இதில் சால்ட் ஆட் பண்ணல, நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். எள்ளு வேணா எள்ளு போட்டுக்கலாம், ஜீரகம் வேணா ஜீரகம் போட்டுக்கலாம். நான் ஜீரகம் தான் போட்டிருக்கேன். இதில் சில பேர் ஓமம் கூட ஆட் பண்ணுவாங்க, அது அவங்கவுங்க ஒப்பீனியன்ஸ் பொறுத்து. பட் ஆனால் நான் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு இதிலே கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் வரும். இந்த ரெடி மிக்ஸ் இருக்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன். லைட்டாக தண்ணி ஊற்றி அப்படியே இப்படி பிடிச்சா நம்மளுக்கு இந்த பிடிச்சா அப்படியே மாவு நிற்கும்ல கொழுக்கட்டை பதத்துக்கு, அப்படி புதிச்சா போதும். இதில் பாதி அப்படி இந்த கன்சிஸ்டன்ஸில் எடுத்து வச்சுட்டு மிச்ச பாதியை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா எல்லாமே பிசைஞ்சு வச்சோன்னா மேலே ஃபுல்லாக ட்ரை ஆகிடும், மாவு கல் மாதிரி ஆகிடும். மாவு கொஞ்சம் கல் மாதிரி ஆகிடுச்சு, கொஞ்சம் பதம் கல் மாதிரி ஆனால் கூட நம்ம பிழியும் போது நம்மளுக்கு டைட் ஆகிடும், பிழிய முடியாது. அதனால் பாதி தான் நான் பிசைஞ்சிருக்கேன். ஒரு பக்கம் பாதி தான் பிசைஞ்சிருக்கேன், ஒரு பக்கம் பாதி அப்படியே இருக்குது. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கணும். சைடில் எண்ணெய் நீங்கள் சுட வச்சுருந்தீங்கன்னா அந்த சுட வச்ச எண்ணெயிலேருந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இன்னும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் இல்லைன்னா நெய், பட்டர் ஆட் பண்ணலாம். பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா டக்குன்னு உடஞ்சும் ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். கண்டினியூஸாக வராது. அது என்னென்னா பிரேக் ஆகி வரும். நான் இவனுங்களுக்கு மதியானமே லஞ்ச் கொடுத்துட்டு அவங்க அப்பா கூட தூங்க போயிட்டானுங்க. அப்பா 2 பசங்க 3 பேர் தூங்க போயிட்டாங்க. காலி வீடு. ஸோ நான் மட்டும்தான். ஸோ அதனால் எனக்கு கடன்னு வேலை ஆன மாதிரி இருந்தது. ஒரு 3-4 o'clock ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு 1 o'clock நினைக்கிறேன். 4 o'clock ஃபினிஷ் பண்ணிட்டேன். எனக்கு வேலை இழுத்தது இந்த முறுக்கு தான். ஏன்னா என்கிட்ட இருக்க சின்ன எண்ணெய் கடாய் தான். அதனால் 4 நாளாக போட்டு எடுக்க எனக்கு லேட் ஆகிடுச்சு. மற்றபடி எல்லாமே கடன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அதால் இதே நான் அவனுங்க இருக்கும்போது பண்ணேன்னா நடுவில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அது வேணும் இது வேணும்னு. அதனால் எனக்கு வேலை ஆகாது. அதனால் நான் சைலண்ட்டாக பொறுமையாக நான் போட்டுட்டு இருந்தேன். நல்லா போடுற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு நம்ம எண்ணெய் முறுக்கு எடுக்கிற கரண்டிலேயே கூட மேலே போட்டால் அது ஆல்ரெடி எண்ணெயில் ஊறிட்டு இருக்குல்ல, அது வராது, ஒட்டவும் ஒட்டாது. அதை அப்படியே போட்டு திருப்பி போட்டு நான் போட்டுருவேன். இதுக்காக நான் தனியாக ஷீட்ஸு அதெல்லாம் எதுவுமே எடுக்க மாட்டேன் நான். ஏன்னா நம்மளுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நம்ம அதிலே போட்டு இது பண்ணி கூட நம்ம அப்படியே திருப்பி போட்டுடலாம். இந்த குட்டி கடாயில் வெறும் 3-4 முறுக்கு தான் வரும். இத்தனைக்கும் நான் ஒரு 3 சுற்று 4 சுற்று தான் குட்டியாக தான் போட்டிருக்கேன் முறுக்கு. அதனாலே
எனக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்த மாதிரி இருந்தது. ஸ்டார்ட் பண்ணதே முறுக்கு சுட தான் ஃபஸ்ட்டு. இந்த முறுக்கு சுட்டு ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் இந்த முறுக்கு மட்டும் போயிட்டே இருந்தது. இதுக்கு நடுவில் நான் எல்லா சமையல் வேலையும் முடிச்சிட்டேன். அப்போ அவ்வளோ நேரம் எனக்கு டைம் இழுத்துது இதில். அதனால் முதல்ல இதை நல்ல வேலை இதை நான் கரெக்டாக தான் பிளான் பண்ணேன். ஏன்னா இதை முன்னாடியே நம்ம முடிச்சிட்டோன்னா மற்ற வேலையும் சைட் பை சைட் பண்ணிக்கலாம். இல்லைனா லேட்டாக ஆரம்பித்தோன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடும். நல்லா கிறிஸ்பியாக ஆக்சுவலி வந்தது, சூப்பராக இருந்தது முறுக்கு. இன்னொன்று இன்னும் ரொம்ப ஹையில் வச்சாலும் முறுக்கு ரொம்ப ப்ரௌன் ஆகிடுது. அதனால் கம்மி சிம்மும் இல்லாமல் ஹையும் இல்லாமல் மீடியமில் வச்சு கடன்னு கொஞ்சம் கொஞ்சமாக முறுக்கு போட்டு எடுத்துட்டேன் நான். ஒரு பக்கம் சைடில் பக்கத்தில் குக்கரும் வைக்க முடியாது. அந்த குக்கர் விசில் தண்ணி பட்டுச்சுன்னா எண்ணெய் தெரிக்கும். அதனால் அந்த லாஸ்ட்டு பர்னரில் வந்து கொசு வெந்துட்டுருக்கு. கத்திரிக்காய் கொசு சொல்லுவாங்க அதை. ஸோ அது வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு 3-4 விசில் வந்தால் அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிடலாம். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்கா. ஸோ அடுத்த வேலையை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், கிரைண்டரில் வடைக்கு மாவு போட ஆரம்பிச்சிட்டேன். அது ஒரு 1/2 hour ஊறினா போதும்னு சொல்லிட்டு வடைக்கு மாவை வந்து நான் போட்டோடனே லைட்டாக தண்ணி விட்டு கட்டியாக மாவை அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா வெங்காயம் போடும்போதும் தண்ணி விடும், இன்னும் உப்பு ஆட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப தண்ணி விடும். அதாவது மாவு வந்து ரொம்ப லூசனாக ஆகிடும். அதனால் ரொம்ப எவ்வளோ உங்களால் கட்டியாக அரைக்க முடியுமோ கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா வெங்காயம் தண்ணி விடும்போதும் திருப்பி மாவு லூசன் ஆகிடுச்சுன்னா நிறைய எண்ணெய் பிடிக்கும். ஸோ இப்போ வந்து இன்னொரு பக்கம் வெண்பொங்கலுக்கு வந்து நான் பானையை வச்சிட்டேன். இல்லை, சக்கரை பொங்கலுக்கு பானையை வச்சிட்டேன். இது வந்து சக்கரை பொங்கல் சாமிக்கு படைக்கிறது, வெறும் சக்கரை பொங்கல் மட்டும் இந்த வெங்கல பானையில் பண்ணுவேன். ஸோ இதுக்கும் அரிசி முன்னாடி ஊற வச்சிட்டேன் நான். அரிசி வந்து 4 டம்ளர்னா 1/4 டம்ளர் மட்டும் பாசிப்பருப்பை நல்லா வறுத்து ஊற போட்டுட்டேன். ஸோ ஊற போட்டதில் கொஞ்சமாக ஏலக்காய், ஒரு பிஞ்சு சால்ட்டு, அப்புறம் சின்னதாக ஒரு பிஞ்சோட சின்னதாக பச்சைக்கற்பூரம் எல்லாம் போட்டு நான் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் நல்லா வடைக்கும் அரைஞ்சி வந்துடுச்சு சீக்கிரமாக. என்ன பாருங்கள், நல்லா கட்டியாக இந்த அளவுக்கு நம்ம கை வச்சு ஹோல்ஸ் போடுற அளவுக்கு நல்லா அது வந்து அந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ மாவு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாவை நம்ம எடுத்துட்டு இது ரொம்ப நேரமும் எடுத்த உடனே ரொம்ப நேரமாக வைக்கக்கூடாது, அதுவும் ஒரு மாதிரி லூசன் ஆகிடும். டக்குன்னு வெங்காயம் மிக்ஸ் பண்ணி அதுவும் கொஞ்ச நேரம் வைக்கக்கூடாது. கிரைண்டர்லேருந்து எடுத்தோன்னா டக்குன்னு வெங்காயம் மிக்ஸ் பண்ணி உடனே டக்குன்னு சுடுற மாதிரி ரெடியாக வச்சுக்கணும் எல்லாமே. அப்போ தான் வந்து எண்ணெய் ரொம்ப இழுக்காது, நல்லா கிறிஸ்பியாக வரும், சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து கொசு ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி இது வந்து எல்லாத்துக்கும் தாளிக்கும் போது மொத்தமாக ஒரே இதில் தாளித்து கொட்டிடலாம். ஸோ இது வந்து வெண்பொங்கல். ரைஸு, பருப்பு, அப்புறம் வந்து பெருங்காயம் போட்டிருக்கேன், கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன், அப்புறம் வந்து மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே போட்டு, இஞ்சி போட மாட்டேன் ஏன்னா சாமி கும்பிடும்போது அந்த இஞ்சி அதெல்லாம் போட மாட்டேன். மற்ற டைமுக்கெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இது அப்படியே கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே நம்ம குக்கர் விசில் போட்டோடனே கடகடன்னு நல்லா ஸ்மாஷாக ரெடி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஒரு 80% தான் இது குக் ஆகிருக்கு. இது எப்படின்னா வெல்லம் போட்டால் அந்த இது வராது, நல்லா குழைய வெந்தால் தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி இந்த பானையில் நம்ம என்ன சமைக்கிறோமோ அது கடகடன்னு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். அது ஒன்று தான். வெங்கலத்தில் வந்து சூடு நிற்கும். நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மண் பானையில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வெங்கல பானையும். ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் நல்ல ஹீட் அதில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் சமைக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் சாதாரணமாக சமைக்கிறத விட அதில் இன்னும் நிறைய டேஸ்ட் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு பக்கம் நான் வடைக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் பாதி வெங்காயம் தான் போட்டிருக்கேன், ரொம்ப நிறைய வெங்காயம் எடுத்துக்க மாட்டாங்க எங்கள் வீட்டில் வடைக்கு. அதனால் பாதி வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இதுதான் லாஸ்ட்டு பேட்ச்.
வெற்றிகரமாக கடைசி பேட்சுக்கு நான் வந்துட்டேன். இப்போ இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு வச்சுப்பேன். அப்போ தான் நீங்கள் கடைசி வரைக்குமே இந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ரஃப் ஆகிடும். முறுக்கு வந்து என்ன ஆகும், பிழியும் போது நல்லா கிராக் ஆகி வரும். இந்த மாதிரி கண்டினியூஸ் ஃபுல் ரிங்காலாம் வராது. அது ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா கிராக் ஆகிடும். அது அதனால் எப்போவுமே சாஃப்டாக வச்சுக்கவே நம்ம வந்து பார்த்துக்கணும். அப்படி ட்ரை ஆகிடுச்சுன்னா லைட்டாக தண்ணியில் கை தொட்டு இது பண்ணிக்கோங்க, திருப்பி ஒரு பிசைஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு பக்கம் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு, வெண்பொங்கல் குக்கரில் இருக்குது. இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகிட்டே இருக்குது. ஒரு கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு நானே வீடியோ எடுத்துக்கிட்டு நானே இந்த வேலையும் பார்க்குறதுனால அப்படி இப்படி ஆங்கிள் கொஞ்சம் மாற தான் செய்யும். ஏன்னா இந்த பசங்க ட்ரைபாட் ஸ்டாண்டை உடச்சிட்டானுங்க. ஸோ அரிசி வெந்தோடனே ஏற்கனவே உடச்சி வச்சுருக்க வெல்லத்தை நான் போட்டு ஆட் பண்ணிவிட்டேன். ஏன் அரிசி இது வெல்லம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி வேகாது. அது நம்ம எவ்வளோ வெல்லம் போட்டால் என்ன பொருளோ அது வந்து வேகாது, ஸ்டாப் ஆகிடும் வேகிறது. அதனால நம்ம வந்து ஃபுல்லாக வேக வச்சதுக்கப்புறம் வெல்லம் போட்டுக்கலாம். இப்போ வடை வந்து ஈஸி, கையிலேயே ஓட்டை போட்டு அப்படியே போட்டுடலாம். இது எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது தான். எங்கள் அம்மாவும் கடை நம்ம கையிலேயே ஓட்டை போட்டு அப்படியே போட்டுருவாங்க. அதுக்காக தண்ணியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் லைட்டாக தண்ணி வச்சுக்கணும் பக்கத்தில். ஆனால் ஃபுல்லாக நினச்சிங்கன்னா அதில் ஃபுல்லாக தண்ணி ஆகிடும். தண்ணி தொட்டுக்கணும். அதில் இருக்க சொட்டெல்லாம் ஃபுல்லாக அதில் போனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்படி உருட்டும் போது கையில் ஒட்டாமல் அந்த உருண்டு டக்குன்னு அழகாக ஓட்டை போட்டு திருப்பி போட்டுடலாம். இல்லை அது அதை தொட்ட தண்ணியில் ஒரு 3 வடை போடலாம். இல்லைன்னா என்ன ஆகும், கையில் ஒட்டிக்கும். உருட்டும் போது அதை கரெக்டாக அழகாக வராது ரவுண்டாக. அப்படி பண்ணிவிட்டு ஓட்டை போட்டோடனே இந்த அந்த வடைக்குன்னு ஒரு பேர் இருக்கலாம் ரவுண்டாக, அந்த மாதிரி வராது. ஸோ இது வந்து ஆக்சுவலி அன்றைக்கி சமைச்சது எல்லாமே நல்லா இருந்தது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு வேறு சொன்னாங்க. ஸோ ஒரே தாளிப்பு கரண்டியில் எல்லாத்துக்கும் தாளிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்வீட்டுக்கு தாளிச்சிடலாம். ஏன்னா காரம் தாளிச்சோன்னா ஸ்வீட்டில் வந்து அந்த காரம் டேஸ்ட் இருக்கும். அதனால் ஸ்வீட்டுக்கு தாளிச்சோம்னா ஸ்வீட்டுக்கு வந்து சக்கரை போடுறது, கொஞ்சமாக கேஷ்யூஸ். நான் ரீசன்ஸ் போட மாட்டேன், ஏன்னா பசங்களுக்கு ஆக மாட்டேங்குது. அதனால ரீசன்ஸ் இல்லை, வெறும் கேஷ்யூஸ் மட்டும்தான். ப்ரௌன், சும்மா லைட் ப்ரௌன், டோஸ்ட் ஆனால் போதும். இந்த மாதிரி வச்சா ஃபோன் சூடாக இருக்குது. ஆனால் கேமரானா நல்லா ஜூம் இன் பண்ண முடியுதா, அது ஈஸியாக இருக்குது. ஐ கேன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த பாருங்க, அப்படி பார்க்கறதுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்வீட்டுக்கு, இப்போது ரெண்டாவது வெண்பொங்கலுக்கு கொஞ்சமாக எண்ணெய். ஓகே, ஏன்னா வெண்பொங்கல் வந்து சாப்பிட்டு முக்கியம். அதனால் கொஞ்சமாக கேஷ்யூஸ், சீரகம் போட்டுக்கோங்க. ஏன்னா பெப்பர் போட்டிங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். போட்டோடனே ஓடி போயிடணும் தூரமாக. அதில் கொஞ்சமாக சீரகம் ஓடிடுங்க. நாங்களாம் பஸ்ஸில் கை பிடிக்காம போவோம். இப்போ அடுத்தது மூணாவது அதே எவ்வளோ கொஞ்சம் எவ்வளோ ஊற்றுறா? கடுகு, சீரகம். இப்போ இந்த பேஸ்ட் காஞ்ச மிளகா. இது வந்து எதுக்குன்னா கொசு. அது கொஞ்சம் டோஸ்ட் ஆகிற கேப்பில் இந்த பக்கம் ஒரு 3 வடையை போட்டுடலாம். நல்ல காய். ஓகேவா? காஞ்சி மிளகாய் கொஞ்சம் பிளாக் ஆகிடுச்சா? இப்போ இது வந்து கொசுக்கு
பொங்கலும் கத்திரிக்காய் கொஸ்தும் அல்டிமேட் காம்போ. இப்போ இது வந்து இதில் ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய் சும்மா இப்படி கடுகு நனையிற அளவுக்கு, அதுக்கு பீட் சீரகம் சட்னிக்கு தாளிச்சு கொட்டிங்கன்னா எங்கிட்ட கருவேப்பிலை இல்லை. கருவேப்பிலை இருந்ததுன்னா பொங்கலுக்கும் போடலாம், சட்னிக்கும் போடலாம். காசு கொடுத்து இருக்கு. இது ரெடி ஆகிடுச்சா? ஸோ சும்மா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறேன். ஏன்னா நிறைய ஐட்டம் பண்ணுறதுனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுறேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அதனால் பாதி வெங்காயம் பின்னாடி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஒரே இதில் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பேலன்ஸ்னால் இந்த வடை மாவு போட்டு காலி பண்ணணும். மற்ற எல்லாமே முடிச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ போய் எங்கள் வீட்டு கிருஷ்ணாவை ரெடி பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கிறேன். பாருங்க, சமையல் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு வந்து பார்த்தா பால்கனியில் நல்லா இருட்டிகிட்டு இருக்கு. எப்போ மழை பொழக்க போதுன்னு தெரியல. இன்னைக்கு தான் எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஒரு இது வந்து ஆக்சுவலி எக்ஸாக்டாக 5 to 5:30 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ இருட்டிகிட்டு இருக்கு கிளைமேட்டு. 6 மணிக்கெல்லாம் நான் சரியான மழை. ஸோ ஒரு கிருஷ்ணர் வந்து ட்ரெஸ்ஸு போட மாட்டேன்னு அடம் முடிச்சிட்டு இருந்தார். ஸோ இன்னொரு கிருஷ்ணர் வந்து இப்போ ரெடி ஆக போகிறாரு. ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணேன். பட் இதுக்கு வந்து மேலே டாப் கிடையாது. இவன்கிட்ட ஆல்ரெடி ஒரு டர்ட்டில் நெக் போட்டு ஃபுல் அண்ட் டிஷர்ட் இருக்குது, ஸ்கின் கலர்லேயே. ஸோ அந்த டிஷர்ட்டே நான் மேலே போட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டேன். ஒருத்தன் ட்ரெஸ்ஸே போட மாட்டேன்னு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான். இவன் என்ன சொன்னாலும் கொஞ்சம் கேட்டுப்பான், சமத்தா எல்லாமே பண்ணிப்பான். ட்ரெஸ் பண்ணிப்பான், அதெல்லாம் பண்ணிப்பான். அதனால் இவனும் பிரச்சனை இல்லை. அவனை அழ வச்சு அப்படி எனக்கு போடணும்னு எனக்கு தோணலை. சரி ஓகே போடல பண்ணிக்கலையா, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான்.
கிளப்பு